பாலியல் குற்றச்சாட்டுகள் நிரூபணமான ஆசிரியர்கள் மீதான கல்வித்துறையின் நடவடிக்கை குறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். மொத்தமாக எவ்வளவு ஆசிரியர்கள் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. அண்மை காலமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி குழந்தைகள் மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டு சம்பவங்கள் நடந்து வருவது பள்ளி கல்வித்துறைக்கு மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுபோன்ற சம்பவங்களை தடுத்து நிறுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. பாலியல் சீண்டல்களில் அதுபோன்ற சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் சிக்கக்கூடியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், குறிப்பாக பணியில் இருந்து டிஸ்மிஸ் செய்யப்படுவார்கள் என்றும், அவர்கள் வேறு இடங்களில் பணியில் சேராத அளவிற்கு அவர்களுடைய கல்வி சான்றிதழ்கள் ரத்து செய்யப்படும் என்றும் ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதிகாரப்பூர்வமாகவும் இது போன்ற அறிவிப்புகள் வெளியாகியிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலில் தமிழகம் முழுவதும் 25 ஆசிரியர்கள் பணியில் இருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதாவது தமிழகத்தில் தற்போதைய நிலவரப்படி பள்ளி மாணவிகள் குழந்தைகளுக்கு எதிராக 238 வழக்குகள் நிலுவையில் இருந்து வருகின்றன என்றும், இதில் 36 வழக்குகள் பள்ளிகளுக்கு வெளியே நடந்த சம்பவங்கள் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இதில் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இயங்கக்கூடிய பள்ளிகளில் மட்டும் திண்டுக்கல், திருச்சி, நீலகிரி, புதுக்கோட்டை, விழுப்புரம், தருமபுரி, நெல்லை ஆகிய 7 மாவட்டங்களில் தலா ஒரு ஆசிரியர் என்று 7 ஆசிரியர்களும், தொடக்க கல்வித்துறையின் கீழ் 15 ஆசிரியர்களும் என்று 22 ஆசிரியர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் டிஸ்மிஸ் செய்யப்பட்ட ஆசிரியர்களில் 3 பேர் இறந்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் 25 ஆசிரியர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இவர்களுடைய கல்வி சான்றிதழ்கள் அனைத்தும் ரத்து செய்யக்கூடிய பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த பாலியல் தொடர்பான வழக்குகளில் தீர்ப்புகள் வர வர அதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது தயவு தாட்சண்யமின்றி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், அவர்கள் டிஸ்மிஸ் செய்யப்படுவார்கள் என்ற தகவலையும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆசிரியர்களோ ஆசிரியர் அல்லாத பணியாளர்களோ பள்ளி குழந்தைகள் மாணவிகளுக்கு எதிராக இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடக்கூடாது என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சங்கரன். சிவகங்கை மாவட்டம் கல்குறிச்சி அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட 2 ஆசிரியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். ஆசிரியர்களிடையே தவறான தொடர்பு இருப்பதாக மாணவர்களை தூண்டிவிட்டு கழிவறையில் ஆசிரியர்கள் படத்தை வரையச் சொன்னதாக கணித ஆசிரியர்கள் சாத்தையா மற்றும் ராஜா மீது குற்றம் சாட்டப்பட்டது. விசாரணையின் முடிவில் குற்றச்சாட்டுகள் உறுதியானதால் 2 ஆசிரியர்களையும் சஸ்பெண்ட் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலமுத்து உத்தரவிட்டுள்ளார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.